வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். கிளிநொச்சியில் காணப்படுற சகல வியாபாரிகளும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. என்ன விஷயம், என்னென்ன நடக்குங்க போடுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வியாபாரிகளும் இந்த இடத்துல உண்டா சேர்ந்துருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தினர், வர்த்தக உரிமையாளர்களே, பணியாளர்களே, நலப்பெற்றிகளே எல்லாத்தையும் எதிராகவும் கிளிநொச்சி நடைமுறை ஆர்ப்பாட்டம் இடம்பெறுவதால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து விரைந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரிய வர்த்தக உரிமையாளர்களே, கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தினர், அன்புக்குரிய உறவுகளே, கிளிநொச்சி வர்த்தகர்களின் நன்மை கருதி கிளிநொச்சி மெகா சேலுக்கு எதிராகவும் கிளிநொச்சி நடைபாதை வியாபாரிக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற இருப்பதால் உங்களது வர்த்தக நிலையங்களை 8 மத்தியானங்கள் கூடி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றார்கள். கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தினர், அன்புக்குரிய வர்த்தக உரிமையாளர்களே, பணியாளர்களே அனைவரும் தவறாக கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறார்கள். கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தினர் சில பதாகைகள்லாம் தாங்கிய வண்ணம் தங்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகே, பதாகைகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வாசிக்கலாம். வர்த்தக சங்கம் விடுக்கும் அன்பான வேண்டுகோள். கிளிநொச்சி வர்த்தக நிலைய உரிமையாளர்கள், பணியாளர்கள், நலப்பிரிவுகள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் வேண்டாம் வேண்டாம் கிளிநொச்சி மெகா சேல்ஸ் வேண்டாம், வெளியேறு வெளியேறு, மெகா சேல்ஸ் வெளியேறு என்ற ஒரு பதாகை. நிறுத்திவிடு நிறுத்திவிடு, வீடியோர் வியாபாரத்தை நிறுத்திவிடு, வெளியேறு வெளியேறு, மெகா சேல்ஸ் வெளியேறு என்ற ஒரு பதாகையும் காணப்படுது. அடுத்தது, யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வர்த்தகரை மறுபடியும் கஷ்டத்தில் விடாது, வேண்டாம் வேண்டாம், பிரதேச சபை செயலாளர் வேண்டாம். இப்படி பல்வேறு பதாகைகள் தாங்கிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வர்த்தகரை மறுபடியும் கஷ்டத்தில் விடாது, 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காது. அன்புக்குரிய வர்த்தக உரிமையாளர்களே, பணியாளர்களே, வேண்டாம் வேண்டாம், கிளிநொச்சியில் மெகா சேல் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், பிரதேச சபையினால் கிளி நகர வர்த்தகர்களுக்கான பணியாளர்களுக்கும் ஏற்பட்ட அநீதிக்கு எதிரான அடையாள கண்டன பேரணி. வேண்டாம் வேண்டாம், கிளிநொச்சி மெகா சேல் வேண்டாம், வெளியேறு வெளியேறு, சபை செயலாளர் வேண்டாம், பிரதேச சபை செயலாளர் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வர்த்தகரை கஷ்டத்தில் விடுவதா.
இங்கே மட்டும்தான் தெரியும். இங்கே மட்டும்தான் எல்லாத்தையும் கொண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் போராட்டக்காரர்கள் அப்படியே நகர்ந்து பிரதேச செயலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. பிரதேச செயலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த மெகா சேல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களே, மெகா சேலுங்கிறது இந்த பாருங்க போட்டிருக்கிறாங்க. இந்த கடைக்கு எதிராகத்தான் இந்த போராட்டமே முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு முன்னால் அமைதியான முறையில் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
நீங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேச செயலகத்தை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறாங்க பேரணின்னு. பார்த்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு பேரணி வந்து கொண்டிருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு போலீஸார் குவிக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
வெளியேறு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் பைக்கில் அடிக்காதே அடிக்காதே வேண்டாம் குடும்பங்களை சிதைக்காதே வெளியேறு சிதைக்காதே வெளியேறு 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 சக்தி டிவி நீங்க எந்த டிவி வரணும்னு எங்களுக்கு இல்லை சரி ஆமாம் கொஞ்சம் மறைக்க சபை செயலாளர் சபை சபை கலக்கி பிரதேச சபை செயலாளர் வேண்டாம் கலக்கி பிரதேச சபை செயலாளர் வேண்டாம் 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 பத்தவரையும் பணியாளரையும் மாறவிடு பணியாளர்களை வாழவிடு அடிக்காதே 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 எட்டாயிரம் மேற்பட்ட பணியாளர்கள் வாழ்வாரத்தை அடிக்காதே எட்டாயிரம் மேற்பட்ட வாழ்வாரத்தை அடிக்காதே வேண்டாம் 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 நிறுத்திவிடு நிறுத்திவிடு வீதியோர வியாபாரத்தை நிறுத்திவிடு போதும் போதும் கடந்த வார இழப்புகள் இனியும் வேண்டாம் 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 கடந்த வார இழப்புகள் வேண்டாம் 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 எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் வாழ்வாரத்தை அளிக்காதே எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்களை அளிக்காதே வேண்டாம் 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 திருமணம் சொல்லுங்க ஓகே, இப்போ நாங்கள் பிரதேச சபைக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஜிஏயோட கதைக்க போகிறாங்க. ஸோ என்ன தீர்வு கிடைக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிசிசி மீட்டிங்க்கு வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு ஒருக்கா வந்திருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்று பத்தராகிய நாங்களும் பத்த உரிமையாளர்கள் பணியாளர்களும் இணைந்து பிரதேச சபைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த போராட்டமானது நிறைய மக்களை திரட்டி இந்த போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்ட காலங்களில் கிளிநொச்சி மாவட்டம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த மக்கள் வர்த்தக நிலையங்களை இந்த கடன் சுமையால் நிறைவேற்றும் வகையில் இந்த காலகாலமாக நடந்து வந்த போராட்டங்களால் பின்னடையப்பட்ட இந்த மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வரும் நேரத்தில் வெளியிலிருந்து வந்தவர்களை மெகா சேல் என்ற வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி நகரத்தின் மத்தியில் இந்த வியாபார நிலையத்தை அமைத்து கொடுத்த பிரதேச சபை செயலாளர் அவர்களை
வன்மையாக கண்டிக்கின்றோம். செயலாளரை இந்த கிளிநொச்சி மாவட்ட பிரதேச சபையில் இருந்து மாற்றம் செய்து சொல்லித்தான் இந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மக்களாகிய நாங்கள் அனைவரும் திரண்டு இந்த கோஷத்தை எழுப்பியிருக்கின்றோம். ஆகவே இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச சபை செயலாளர் அதோட தனிப்பட்ட முறையில் எந்த பாதகம் உங்கள் மக்களுக்கு இல்லை. செல்வகுமார் என்பவர் தனிப்பட்ட நபர். ஆனால் இப்போ இருப்பது பிரதேச சபை செயலாளர். பிரதேச செயலாளர் அவர்களைத்தான் நாங்கள் மாற்றம் செய்வதற்காக இங்கே கோஷம் எழுப்பியிருக்கின்றோம். ஆகவே இந்த பக்தருக்கு அநீதி இழைக்கும் இந்த செயலாளர் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தேவையில்லை என்பதுதான் இந்த கோஷத்தின் நிலைப்பாடு. எங்கள் போராட்டத்தின் நிலைப்பாடும் அதுதான். ஆகவே இந்த போராட்டத்தின் முடிவில் மகையால் கையளிப்பதாக இருக்கின்றோம். வீதியோர எல்லைகளிலிருந்து பேமெண்ட்டுகள் நடைபாத வியாபாரங்கள் அனைத்தையும் நிறுத்தி தருமாறு நாங்கள் கோஷம் எழுப்பியுள்ளோம். அந்த கோஷங்கள் அடிப்படையில் தான் இங்கு மகையரும் எழுதியிருக்கின்றோம். மகையரின் படி பின்வருமாறு: மாவட்ட செயலாளர் ஊடாக கௌரவ ஆளுநர் வடமாகாணம் யாழ்ப்பாணம் 23/1/2025. ஐயா, நடமாடும் தற்காலிக வியாபாரம் தொடர்பானது. யுத்த காலத்துக்கு பின்பு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் வங்கிகள் நிறுவனங்களில் வட்டிக்கு பெற்ற வியாபார நடவடிக்கையில் மேற்கொண்டு வரும் வர்த்தகர்கள் அரச சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அரச வரி, நிலக்குத்தகை, சோலை வரி, வருமான வரி, EPF, மின்சாரம், வாடகை என்பவற்றை செலுத்துவதுடன் நமது பிரதேச இளைஞர்கள் யுவதிகளுக்கு கணிசமான அளவு வேலை வாய்ப்புகளை கொடுத்து வருகின்றோம். வெளியிலிருந்து வந்து நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் தொடர்பாக பல தடவைகள் மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் பிரதேச சபைக்கும் தெரிவித்திருந்தோம். கடந்த காலங்களில் மாவட்ட சந்தையில் இருந்து 1.5 கிலோமீட்டர் அப்பால் 4 பக்க வீதிகளிலும் அமைந்திருப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது நடைபெற்று வந்தது. தற்போது பிரதேச செயலாளர் தான் தோன்றி தரமாக மெகாசேல் என்னும் விற்பனை நிலையத்துக்கு கிளிநொச்சி நகர மத்தியில் அனுமதி அளித்துள்ள பிரதேச செயலாளரின் மேற்குறித்த நடவடிக்கையால் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வர்த்தகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பெரும் பொருளாதார நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி உள்ளனர். எதிர்வரும் காலங்களில் எமது வர்த்தகர்களையும் பணியாளர்களையும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து பாதுகாக்கும் வகையில் கிளிநொச்சி நகருக்கு உள்ளே நடைபாதை வியாபாரத்தை அனுமதிக்காது நகரிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் அனுமதி வழங்குவதை மேற்கொள்ளுமாறு தயவுடன் பணிவுடனும் வேண்டுகொள்கிறோம். நன்றி. இப்போது இந்த மகளிரை நாங்கள் செயலாளரும் தலைவரும் ஆகிய இருவரும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு அளிக்கின்றோம். இது மாகாண ஆளுநருக்கும் ஒரு பிரதி இருக்கின்றன, அவர் அனுப்பி வைப்பார் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். என்ன தீர்வு கிடைக்கும், நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாங்களும் இலங்கை சேவைச்சந்த வர்த்தக சங்க தலைவர் வந்திருக்கிறோம். நாங்களும் வர்த்தக சங்கத்தோட நிகழ்வை எடுக்கிறதுக்கு நாங்கள் பலமுறையும் எல்லா அதிகாரிகளுக்கும் கடிதம் எழுதி கொடுத்துருக்கிறோம். இனிய இருந்த செயலாளர்கள் கிட்டத்தட்ட இங்கே முன்னாடி இருந்த செயலாளர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு அங்கே தான் இந்த பெர்மனன்ட் வச்சுருந்தவங்க. நாங்கள் கதைச்சி பேசி அப்போ இவர் சொல்கிறார் சட்டம் பண்ணிப்பேன். சட்டத்துக்கு அப்பால் ஒரு மனிதநேயம் ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ இதை தலைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு, ஆனால் இந்த சந்தை நிலவரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். நாங்கள் தீயால் எரிஞ்சு தொடர்ச்சியான நட்டத்துக்கு மேலே நட்டம் பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வியாபாரங்கள் இருக்கிறனால எங்களோட அடிப்படை வசதிகள் கூடி அப்படியே ஒரு பொருளாதாரத்தை கேள்விக்குறிக்கு ஆக்கி வச்சிருக்குது. அதனால் இனிமேல் காலங்களில் இப்படியான ஒரு வியாபார நிலையங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சந்தை என்று குறிப்பிடாமல் டவுன் ஏரியான்னு சொல்லி முடிவு எடுத்து அது ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கால இப்போ இனிய மாவட்டங்களில் அதை முழுமையாக நிப்பாட்டி இருக்கிறாங்க. வர்த்தக சங்க இல்லைக்கு அங்கால 2 கிலோமீட்டர் கூட்டுறவு மண்டபத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற மெகாசேல் சம்பந்தமான ஒரு முறைப்பாடு கௌரவ ஆளுநருக்கு சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக என்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, நான் நினைக்கின்றேன் இந்த வியாபார நியமங்கள் சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் நாங்கள் விரைவில் பிரதேச சபை, உள்ளூராட்சி திணைக்களம், அதே போல் வர்த்தக சங்கங்களோடு சேர்ந்து ஒரு கலந்துரையாடி மாவட்டத்துக்கான சில பொதுவான முடிவுகளை எடுக்க முடியும். எனவே நாங்கள் இந்த நியமங்களின் அடிப்படையில் ஊரினாலே பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் அழிந்திருக்கின்றது. அவர்களுடைய மீட்சி முக்கியம். அதே சமயத்திலே மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களினுடைய நலனும் ஒரு பக்கத்திலே பார்க்கப்பட வேண்டும். எனவே 2 தரப்பையும் அழைத்து ஒரு பொருத்தமான நியாயமான தீர்வுக்காக நாங்கள் விரைவிலே ஒரு கலந்துரையாடலை நடத்தி இணக்கமான ஒரு தீர்வுக்கு போக முடியும் என நம்புகிறோம்.
மெகா சேல் போன்ற விற்பனை தளங்கள் கிளிநொச்சிக்கு வேண்டாம் என்ற வியாபாரிகள் சங்கத்தினுடைய போராட்டம் இவ்வாறு நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை.